மருங்கூர் என்ற ஒரு அழகான சிற்றூர். இங்கு மக்கள் அமைதியாக வாழ்ந்து வந்தார்கள். மக்கள் அமைதியாக வாழ்ந்து வந்தாலும் இந்த மக்களை அச்சுறுத்தும் விதத்தில் எங்கிருந்தோ ஒரு நாள் திடீரென ஒரு புலி இந்த ஊருக்குள் புகுந்தது. புலியை பார்த்த மக்கள் அனைவரும் அச்சப்பட்டு புலியை விரட்ட என்ன செய்வதென்று அந்த ஊர் தலைவரிடம் சென்றார்கள். ஏன் எல்லாமே ஒன்று கூடி வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? ஊருக்குள்ள புலி பூந்துருச்சு, எல்லாரையும் பயமுறுத்துது. இந்த புலியை ஊருக்குள்ளேருந்து விரட்டுறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க ஐயா. நம்ம புலியை இப்படியே ஊருக்குள்ளே விட்டுக்கிட்டு இருந்தால் ஊரில் உள்ள ஜனங்க கால்நடைகளெல்லாம் கொன்னுடும். அதை விரட்டினாதான் நம்ம நிம்மதியாக வாழலாம். அமைதியாக எல்லாம் கலைஞ்சி போங்க. புலியை விரட்டுறதுக்கு உடனடியாக ஒரு ஏற்பாடை பண்ணுறோம். நீங்கள் இப்போ யாரும் சத்தம் போடாத உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வேலையை பாருங்கள். புலியை பிடிக்க வேட்டைக்காரனை அழைத்தார்கள் ஊர் மக்கள். ஏன்பா வேட்டைக்காரரு, எங்கள் ஊரில் ஒரு புலி பூந்துருக்குது, மக்களை எல்லாம் பயமுடுத்துது, அதை பிடிச்சிட்டாங்க. நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், கண்டிப்பாக பிடிச்சி தரேன். அதான என்னுடைய வேலை, புலியோடு வரணும். புலியை அலைந்து தேடிய வேடன் புலி கிடைக்காத வருத்தத்தில் ஒரு நீரோடை அருகில் களைப்பு மிகுதியால் அமர்ந்தான். புலியும் அதே இடத்திற்கு வந்து களைப்பு மிகுதியால் நீரோடையில் நீர் அருந்தி கொண்டிருந்தது. எதர்ச்சியாக கண்விழித்த வேடன் சுதாரித்து கொண்டு புலியை அடித்தான். இந்த விடயம் பின்பு ஊர் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஊர் மக்கள் வேடனை பாராட்டி குதூகலப்பட்டார்கள். இனிமேல் புலித்தொல்லை இல்லை என மகிழ்ச்சி அடைந்தார்கள். இனிமேல்தான் நமக்கு உண்மையான தீபாவளி. இனிமேல் எந்த ஒரு புலி வந்தாலும் இந்த வேடனை பயன்படுத்தி நாம் புலியை கொன்றுவிடலாம் என மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார்கள்.